சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டு போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ அது எதாச்சும் அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கல்ல ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்தை குடிக்கிற போது குரங்க நினச்சிடாதான் நான் ஒரு வைத்தியர். இப்போ அந்த மருந்தை குடிப்பா 3 வேலைன்னா அது இயல்பாக குடிச்சிட போகிறான். மருந்தை குடிக்கிற போது குரங்கு மட்டும் நினச்சிடாதுன்னா என்ன ஆகும்? அந்த குரங்கத்தை நோக்கி தானே போகும். அப்போது முட்டி போட்டுக்குன்னு போகும்போது நீ தப்பாக நினைக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை இக்க வச்சு பேசுறாரு. அது ஒரு டபுள் மீனிங் அர்த்தம் தானே அர்த்தம். நம்ம அதை வெளியில வெளிப்படையா பேசினா அசிங்கமா இருக்கும். நீங்க எடப்பாடி அசிங்கப்படுத்துறது ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க தெரியுதா? அது யாராக இருக்கட்டும். அந்த மாதிரி தான் நீங்க பல இடங்கள்ல இவங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான் பேசுவாங்க. இந்த 3ஆம் தர பேச்சாளர் முன்னாடிலாம் வச்சிருப்பாங்க. அவங்க கூட்டத்துக்கு போனாங்கன்னு வச்சுங்க, கண்ணாமூனான்னு பெரும்பாலும் இந்த செக்ஸ் கலந்த விஷயங்களா கண்ணாமூனான்னு பேசி ஜனங்களை கவர்வதற்கு சிரிப்பதற்கு வச்சுருந்தாங்க. இப்போது அதையெல்லாம் கடந்து உதயநிதி அந்த லெவலுக்கு வந்துட்டார். வேற என்ன அந்த அளவுக்கு ஒரு 3ஆம் தர பேச்சாளர் லெவலுக்கு வந்துட்டாருங்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன மண் அவருக்கு தெரியும்? தமிழக வரலாற்றை பற்றி பேசணும், பேசுவாரா? இல்லை திமுகவின் வரலாறு, திமுக எப்படி தொடங்கப்பட்டது பேசுவாரா? அவருக்கு தெரியுமா? யாராவது எழுதி கொடுத்தாங்கன்னா அது தப்பு தகரமா? திமுகவுடைய செயலாளராக இருக்கிறாரு, இளைஞரணி செயலாளராக இருக்கிறாரு, அமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு, தேர்தல் தேதியே தெரிய மாட்டேங்குது. அவங்க அப்பாவுக்கு சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த தேதியில ஒரு தடுமாற்றம் வந்தது. பிள்ளைக்கு அதாவது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா ஏதாவது மறந்து வந்துட்டேன்னா சரக்கு தானே வந்தேன், சரக்கு வந்தால் எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பென்சில் மறந்துட்டோம்னா. அந்த மாதிரி போகிறது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறோம். தேர்தல் தேதி கூடவா மறந்துடும்? இல்லை அது கூடவா சொல்ல தெரியாது உனக்கு? ஃப்ளோவில் பேசும்போது அது தவறி வந்திருக்கலாம்ல. அப்போ நீ பார்த்து படிக்கிறதே தப்பாக தானே படிக்கிற. இப்போ நீ எதாச்சும் என்னத்தை படிப்ப? அப்போது அரசியல் ரீதியாக பல விஷயங்களை உன்னால் பேச முடியாது, பேப்பரில் இருக்கிறத மட்டும்தான் நீ பேச முடியும். அப்படி இருக்கிற போது இந்த 3ஆம் தர பேச்சாளர் மாதிரி சார், இப்போ நீங்கள் திருவான்மையூரில் ஒரு கூட்டம் சார் வெற்றி கொண்டாம் பேசினார், பல விஷயங்களை பேசிட்டு அவன் யார், அவன் அந்த நிரோத்குமார் அப்படின்னு பேசுகிறாரு. ஜனங்களுக்கு அது டக்குன்னு ரீச் ஆகலை. அவங்க அந்த வினோத்குமாராக இருக்குமோன்னு ஒரு மாதிரி ஆனோடனே அதான்மா அந்த நிரோத்குமார், இல்லை சரத்குமார் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது டங் ஸ்லிப் ஆகி வந்த வார்த்தையாது. அப்போது அவங்க திமுக கூட்டம்லாம் இப்போ சரத் இருக்கார். அப்போது ஜனங்களை கவர்வதற்கு இந்த மாதிரி 3ஆம் தர பேச்சாளர் இந்த இப்போ சிவாஜி கிருஷ்ணராவ் இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி இல்லையா, அந்த மாதிரி தானே. இப்போ இங்கே எடப்பாடி மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவார்னு சொல்லு, சரி ஓகே ஃபைன். அமித்ஷாவை பார்த்தாலும் காலில் விழுறாரு, சசிகலாவை பார்த்தா முட்டி போட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ அது எதாச்சும் அந்த வீடியோலாம் இருக்குது, நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கல்ல ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்தை குடிக்கிற போது குரங்க நினச்சிடாதான் நான் ஒரு வைத்தியர். இப்போ அந்த மருந்தை குடிப்பா 3 வேலைன்னா அது இயல்பாக குடிச்சிட போகிறான். மருந்தை குடிக்கிற போது குரங்கு மட்டும் நினச்சிடாதுன்னா என்ன ஆகும்? அந்த குரங்கத்தை நோக்கி தானே போகும். அப்போது முட்டி போட்டுக்குன்னு போகும்போது நீ தப்பாக நினைக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ ஒரு விஷயத்தை இக்க வச்சு பேசுறாரு. அது ஒரு டபுள் மீனிங் அர்த்தம் தானே அர்த்தம். நம்ம அதை வெளியில வெளிப்படையா பேசினா அசிங்கமா இருக்கும். நீங்க எடப்பாடி அசிங்கப்படுத்துறது ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறீங்க தெரியுதா? அது யாராக இருக்கட்டும். அந்த மாதிரி தான் நீங்க பல இடங்கள்ல இவங்க பேசுறது எல்லாமே டபுள் மீனிங் தான் பேசுவாங்க. அப்படி ஒரு தரம் கட்ட பிரச்சாரத்தை இன்னைக்கு இவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இவங்க ஒரே ஒரு ஃபோட்டோவை காட்டினாங்க. எடப்பாடி 9 ஃபோட்டோவை காட்டுறாரு. ஏய் ஒப்பனுக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேலை, அங்கே என்ன வேலை, இங்கே என்ன. பிரதமர் மோடி கூட இருந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து காட்டினார், அதை காட்டுறாரு. அதுக்கு உச்சகட்டமாக அந்த போதை பொருள் மன்னன் சாதி கூட இருக்கிற ஃபோட்டோ எடுத்து காட்டி என்னவோ கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னு தெரில. நீ சொன்ன முட்டி போட்டு போகிறாரு, நீங்கள் அப்படி நினச்சிடாதீங்கன்னு. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, அவர் என்னவோ கொடுக்குறாரு, என்ன கொடுக்குறாருன்னு தெரில அப்படின்னு பல வகைகளை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. சரி, இப்படி இருக்கட்டும் சார். இப்போது திமுகவில் இருக்கிற ஒரு சிலர், நீ ஒரு ஃபோட்டோவை காட்டுறல, நீ இந்த மாதிரி முட்டி போட்டான்றல, உண்மையிலே நீ முட்டி போட்ட ஃபோட்டோலாம் பலது இருக்குது. நீ கொஞ்சம் குழாவிய ஃபோட்டோக்கள், நீ மிக நெருக்கமாக இருந்த ஃபோட்டோக்கள் ஏற்கனவே வந்திருக்குல்ல. இப்போ அதையெல்லாம் எடுத்து அவங்க தரப்பு காட்டுறாங்கன்னு வச்சுங்க, இது எப்படி இருக்கும்? தேர்தல் இந்த பிரச்சாரம் நாகரிகமே இல்லாமல் போயிடும்ல. அப்போ அதுக்கு வித்துட்டது யார்?
அதுக்கு வந்து அதை உதயநிதி ஸ்டாலின் வித்துட்டுறாருங்க அப்படிங்க. ஆமா சார், இவங்க கிட்டங்க இப்போ இவங்க போகிற இடம்லாம் மக்கள் கேட்குறாங்க, 1000 என்னாச்சு 500 என்னாச்சு, ஜனங்க நேரடியாக கேட்குற நிலைமைக்கு வந்துட்டாங்கல்ல. அப்போது இதை கேப் விட்டால் ஜனங்க நம்மக்கிட்டேயும் அதை கேட்டுருவாங்க அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி அப்படி சொல்கிறது தானே. இப்போ கருணாநிதின்னு இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாருங்க, அவர் பேசுகிறாரு ஒரு சினிமா நிகழ்ச்சியில், எனக்கும் அவருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது, அவருக்கும் 2 பொண்டாட்டி எனக்கும் 2 பொண்டாட்டி, அவரோட 2வது பொண்டாட்டி பேரும் ராவில் ஆரம்பிக்கும், என்னோட 2வது பொண்டாட்டி பேரும் ராவில் ஆரம்பிக்கும், அவரோட 2வது பொண்டாட்டியும் அழகானவங்க, ஏன் 2வது பொண்டாட்டியும் அழகானவங்க. இதெல்லாம் ஒரு முதல்வர் பேசுகிற பேச்சாது. நீ போகிறது ஒரு சினிமா விழா, ஒருத்தர் பாராட்ட விழா, அவருக்கு பாராட்ட விழா போகிறோம். இப்போ கேட்டாங்களா உங்களுக்கு பேருக்கு 2 எத்தனை பொண்டாட்டி, யாராவது கேட்டாங்களா? அப்போது மக்களின் கவனத்தை எப்படி வந்து அந்த அந்த மாதிரியான அந்த விஷயங்களில் செலுத்த வைக்கிறாங்க பாருங்க, அது ஒரு டாக்டிஸ் தானே. அந்த டாக்டிஸ் தான் இன்றைக்கி கையில் எடுத்திருக்காங்க. எடப்பாடியை போட்டு கண்ணாமலானது வந்து பல்ல காட்டுறேன்ற சிரிச்சா. அப்போ அவர் கேட்டார்ல, பல்ல காட்டினா சிரிச்சா பல்லு தாங்க தெரியும், இல்லை வேற எதனா தெரியுங்க. அவர் புகைப்படத்தையும் காட்டி சொல்கிறார், அப்போ நீ என்னத்தை காட்டுறேன்னு சொல்லி அவர் காட்டு, வேற எதனா உனக்கு தெரியுதான்னு கேட்குறாரு. இப்போ இதை ஒரு உங்களை மாதிரி பேசுகிற ஒருத்தனா இருந்தா என்ன கேட்பான், ஏண்டா சிரிச்சா மூஞ்சி இருக்கிற பல்ல போடுறா, ஏன்னா கீழே குனிஞ்சு பார்க்குறேன்னு கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? அப்போ ஒரு தரம் கட்ட ஒரு அந்த தொடர் விமர்சனங்களுக்கு நீங்கள் வித்துடுறீங்கள. இது வேற எவனோ ஒருத்தன் பேசுனா, இப்போ இந்த சிவாஜி இருக்காப்பு இல்லையா, அந்த ஆள் பேசுனா பிரச்சனை இல்லை. அப்போ உங்ககிட்டே ஒன்றும் சரக்கு இல்லைன்றதால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?